அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய பதிவில் உலக முஸ்லிம்களால் மறுமை நாளுக்கான முக்கியமான அடையாளமாக கருதப்படுற மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யார், அவங்க எப்போ வருவாங்க, அவர்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும் பற்றிய செய்திகளை ஹதீஸ் ஆதாரங்களோடு தெரிஞ்சுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். முதல்ல நாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். மஹதி அப்படிங்கிற பெயருக்கான அர்த்தம் என்னன்னா வழிகாட்டப்பட்டவர், வழிகாட்டுபவர்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதாவது மஹதி அப்படிங்கிறது மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அசல் பெயரே கிடையாது. இது அவர்களுக்கு பின் நாட்களில் அவர்களுக்கு சிறப்பு பெயராக வழங்கப்படுற ஒரு பெயர் தான். அவர்களுடைய தோற்றத்தை பற்றி சிஹாசித்தா ஹதீஸ் கிதாபுகளில் முக்கியமான கிதாபான அபூ தாவூத் ஷரீஃபில் 4272 ஹதீஸில் பதிவாகி இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, அவர் படர்ந்த நெற்றியுடையவராக இருப்பார், எடுப்பான மூக்குடையவராக இருப்பார் அப்படின்னு மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தோற்றத்தை பற்றி விவரிச்சிருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, யார் இந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதற்கான பதில் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, திர்மிதி ஷரீஃபில் 2230 ஹதீஸா பதிவாகி இருக்கு. நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க, அரபு தேசத்தை எனது வம்சாவளியை சேர்ந்த ஒருவர் ஆட்சி செய்யாமல் உலகில் கியாமத்து நாள் வராது, மறுமை நாள் வராதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சாவளியில் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சந்ததியில் தோன்ற ஒரு ஆட்சியாளர் தான் ஹஜ்ரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்க ஒரு மார்க்க அறிஞராவோ ஒரு சட்ட நிபுணராவோ தன்னை நபின்னு பொய்ப்படுத்துகிற ஒரு பொய்யராவோ நமக்கு அறிமுகம் மாட்டாங்க. இந்த உலகத்தில் அவங்க ஒரு வலிமை மிக்க மன்னராக அறிமுகம் ஆவாங்கன்னு நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிமுகப்படுத்திட்டு போயிருக்கிறாங்க. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, என்னுடைய தந்தை பெயரும் அவருடைய தந்தை பெயரும் ஒன்றாக இருக்கும். அதாவது அப்போது மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் அப்துல்லாங்கிற ஒருத்தருக்கு மகனாக தான் பிறப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவ்வளோ டீட்டெயிலிங் பண்ணியிருக்கிறாங்க. சரி, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் எப்போ வருவாங்க அப்படிங்கிற கேள்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, அபூ தாவூத் ஷரீஃபில் 4272 ஹதீஸா பதிவாகி இருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, உலகில் கியாமத்து நாளின் மிக சமீபமான நேரத்தில் உலகம் முழுக்க அநீதம் பரவி இருக்கிற நிலைமையில், அதாவது பாவங்கள்லாம் சர்வசாதாரணமாக நடக்கிற நேரத்தில் உலகத்தில் நீதியையும் நேர்மையையும் கோலோச்சுறதுக்காக அந்த நேரத்தில் கியாமத்து நாளோட சமீபத்தில் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் தோன்றுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவங்க தோன்றி ஆட்சிக்கு வந்து சரியா 7 ஆண்டு காலம் இந்த உலகத்தை ஆட்சி செய்வாங்க. அந்த 7 ஆண்டு காலம் கழிஞ்சிருச்சு அப்படின்னா கியாமத்து நாள் தோன்றிடும். அப்போது மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை தான் கியாமத்து நாளுக்கான மிக முக்கியமான அடையாளம் அப்படிங்கிறத ஹதீஸ்கள் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அப்படிப்பட்ட மறுமை நாளுடைய தீங்குகளை விட்டும் வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. போன்ற இஸ்லாம் சம்பந்தமான விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த மற்ற முஸ்லிம்களுக்கும் இதை பகிருங்கள். அல்லாஹ் கபூல் செய்வானாக.